ஓம் ஸ்ரீம் ஜெய் ஆஞ்சநேய மாகாளி அம்மாவே வணக்கம். கீதா பிகே அப்படிங்கிற ஒரு சகோதரி நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பிறந்த விவரம் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து எனக்கு மேரேஜ் ஆகுமா ஆகாதா, மாப்பிள்ளை என்ன மாதிரி வருவார், கல்யாணம் எப்போ நடக்கும், வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் இந்த பதிவில். அவங்க பர்த் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போது 16/5/1986 வருஷம் பிறந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 4:55 பிறந்திருக்காங்க கோயம்புத்தூரில். 38 வயசு 7 மாதம் 20 நாள் ஆகுது. 39 வயசு ரன்னிங்கில் இருக்கு அவங்களுக்கு. கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறது மேஷ லக்னம். லக்னத்தில் ராகு புதன் இருக்காங்க. 2வது வீட்டில் சுக்கிரன் சூரியன், 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் கேது, 8ல் சனி பகவான், 9ல் செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு. இதுதான் அவங்க ஜாதக விவரம். அவங்க 39 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எடுத்த உடனே முதல்ல லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி அதுதான் நம்ம பார்ப்போம். இங்கே லக்னத்தில் ராகு நிற்கிது, அது ஒரு மைனஸ். லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் தான் இருக்கார், குருவோட வீட்டில் தான் இருக்கார். ஆனால் சப்தமி திதியில் பிறந்ததுனால அவங்களுக்கு கடகம் தனுசு வீடு திதி சூன்ய வீடாக ஆயிடுச்சு. லக்னாதிபதி தனுசு வீட்டில் திதி சூன்ய வீட்டில் உட்காந்துருக்கார். அதனால் லக்னம் வலுவில்லை, ராகு கேதுவில் இருக்காங்க, ராகு கேது இருக்காங்க. லக்னாதிபதி திதி சூன்ய வீட்டில் மறைஞ்சிட்டார். மறையலை, 9ஆம் வீட்டில் தான் இருக்கார், திதி சூன்ய வீட்டில் இருக்கார். கடகமும் இங்கே திதி சூன்ய வீடு, அதனால் ராசியும் திதி சூன்ய வீட்டில் அமைஞ்சிருச்சு. அதனால் பேசிக் பாயிண்ட்ஸ் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, சந்திரனும் அதே வீட்டில் இருக்கார், சூன்ய வீட்டிலே இருக்கார். அதனால் அவங்களுக்கு லக்னம் ராசி வலுவில்லை, அதுதான் முதல் காரணம். 2வது, லக்னத்துக்கு 7, 8ஆம் இடங்களை பார்க்கணும், ராசிக்கு 7, 8ஆம் இடங்களை பார்க்கணும். லக்னத்துக்கு 7 ராகு கேது பிடியில் இருக்குது, முதல் பாயிண்ட்டு. ராகு கேது இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் லேட் ஆகுதா அப்படின்னா இல்லை. அங்கே ராகுவோட புதன் உட்காந்துருக்கார், 3, 6 கூடியவர். அவர் லக்னத்தில் உட்காந்து அவர் ஒரு பாவியாக இந்த லக்னத்துக்கு கெடுக்கிறார். மேச லக்னத்துக்கு புதன் ஒரு பாவி, அவர் லக்னத்தில் உட்காந்து அவரும் கெடுக்கிறார் லக்னத்தை. ராகு கேது பிடியில் இருக்காங்க, 7ஆம் வீடு. அது ஒரு காரணம், அது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு காரணம். 8ஆம் இடத்துல சனி சூரியன் பார்வையில் இருக்குது, 7, 8. 2ஆம் இடத்துல சனி, அதை அடுத்து வருவோம். முதல்ல 7, 8 பார்க்கலாம். 7ஆம் இடம் ராகு கேதுவால் கெட்டு போயிருக்கு. கூடவே 3, 6 புதனுடைய பார்வையும் இருக்குது. 8ஆம் இடத்துல சனி இருக்கார். ஓகே, லக்னத்துக்கு 7, 8 கெட்டு போயிருக்கு. ராசிக்கு 7, 8 அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்தை அதே சனி பார்வை செய்கிறார். அவர் வீட்டை அவர் பார்வை செய்கிறார். அதுவும் திருமணம் தாமதமாகிறதுக்கு அது ஒரு காரணம். அவர் வீட்டை அவர் பார்வை செய்கிறார், ஓகே. ஆனால் சனி ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால தாமதமாகுது, அது ஒரு பாயிண்ட்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார், அது பிரச்சனை இல்லை. குரு பகவான் இருக்கார், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ராசிக்கு 7ஆம் இடம் சனியோட பார்வையில் இருக்குது. லக்னத்துக்கு 7, 8 ராகு கேது பிடியில் இருக்குது, சனியோட பார்வையில் இருக்குது. சனி உட்கார்ந்துருக்கார் 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கார், அது ஒரு காரணம். 3வது, நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடம் நல்லா தானே இருக்குது, சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். அவர் ராகுவோட பிடியிலையும் கெட்டு போகலை, சூரியனும் நெருங்கி இல்லை, தள்ளி தான் இருக்காது, கிட்டத்தட்ட 20 டிகிரிக்கு மேலே விலகி தான் இருக்கார். அதனால் அங்கே சுக்கிரனோட சூரியன் சேர்ந்து கலத்துற தோஷம், சூரியன் சுக்கிரன் சேர்ந்து கலத்துற தோஷம் அப்படிங்கிறது இங்கே ஏற்படாது.
விலகி தான் இருக்கார். ஆனால் சுக்கிரன் நல்ல நிலைமையில தானே இருக்கார், 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில தானே இருக்கார். அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் திருமணம் தாமதமாகும். அது ஒரு விதி இருக்குது, அது ஒரு காரணம். அது மட்டும் அல்ல, சுக்கிரன் அம்சத்தில் நீசமாகி இருக்கார். சுக்கிரன் நீசமாகி இருக்கார். 7க்குரிய சுக்கிரனும் கலத்திரகாரகனான சுக்கிரனும் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்காங்க, ஓகே. ஆனால் சனியினுடைய பார்வையில் இருக்கார் சுக்கிரன், அங்கே சனியினுடைய பார்வையில் இருக்கார். 2வது அம்சத்தில் நீசமாகி இருக்கார். அப்போ இந்த பெண்ணுக்கு லக்னம் லக்னாதிபதி ராசியாதிபதி வலுவில்லை. லக்னத்துக்கு 7 8 பிரச்சனையாக இருக்குது, ராகு கேது சனி பிடியில் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் சனி பார்வை செய்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடம் அதிபதி ஆட்சி பெற்று அது ஒரு தோஷத்தை கொடுக்குறார். அது மட்டுமல்ல, அவரே தசை நடத்துகிறார். அவர் அது தசை நடத்துறதுனால அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருடம் 20 வருடம் தசை நடத்துவார் அவர். அதாவது இந்த பெண்ணுக்கு முதல் 14 வருடம் புதன் தசை, அதை விட்டுருங்க, அது மேரேஜுக்கு உகந்த காலகட்டம் இல்லை. 2வது கேது தசை 14லேருந்து 21 வயசு வரைக்கும் கேது தசை நடந்திருக்கு. கேது 7ஆம் இடத்திலே இருந்து அது வீடு கொடுத்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றனால அவர் திருமணத்தை தாமதம் தான் படுத்துவார். அது ஒரு காரணம். அப்புறம் அதுக்கப்புறம் 21 வயசுக்கு மேலே 20 வருஷம் கிட்டத்தட்ட, ஆமாம் 20 வருஷம் சுக்கிர தசை, கிட்டத்தட்ட 41 வயசு வரைக்கும். அப்போ இவங்களுக்கு சுக்கிரன் சிறப்பாக இல்லை. கலத்திரக்காரகனான சுக்கிரன் அம்சத்தில் நீசமாயிட்டார். ராசியில் நல்லா இருக்கார், அம்சத்தில் நீசமாயிட்டார். ராசியில் நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது, சனியினுடைய பார்வையில் இருக்கார். சூரியனும் போதாக்கரைக்கு இந்த பக்கம் ராகுவும் பாவகிரகங்களுக்கு மத்தியில் இருக்கார், பாவகத்திரி யோகத்தில் இருக்கார். 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அது ஒரு விதி. பாவகத்திர யோகத்தில் இருக்கார், அது ஒரு காரணம். மொத்தத்தில் சுக்கிரனும் கெட்டு போயிட்டார், 2ஆம் வீட்டுக்குரியவரும் கெட்டு போயிட்டார். ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பாருங்கள் சனி பார்வை செய்து, சந்திரனுக்கு 2ஆம் வீட்டையும் சனி பார்வை செய்து. அதனால் மொத்தத்தில் ராசிக்கு லக்னத்திற்கு 7 8 2 எல்லாமே கெட்டு போச்சு. தசாவும் நடக்கும். சரி, நடைமுறை தசா புத்தியாவது அவங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கையில் லௌகீக பொருட்கள்லாம் கிடைக்கும், ஓகே. அவங்க தேவைக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், அவங்க தேவைக்கான அளவு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சுபிச்சம் எல்லாமே கிடைக்கும். வீடு வாகனம் ஆடை அணிகலன்கள் எல்லாமே நிறைவாக இருக்கும் சுக்கிரனோட பவரில். ஆனால் இங்கே வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை சனி பார்வை செய்கிறார். அதனால் இவங்களுக்கு புத்திர பாக்கியமும் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சனி பார்வையிட்டாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி, அதனால் இவங்களுக்கு 11ல் இருக்குது. அது எந்த விதத்துலையும் கெட்டு போகலை. 5 குடையவன் கெட்டு போயிருந்தாலும் 9 குடையவன் கெட்டு போகலை. அதனால் இவங்களுக்கு தாய் தந்தையரோட அருள் இருக்கும், தகப்பனாருடைய ஆதரவு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குற அந்த ஒரே ஒரு சின்ன ஆறுதல் மட்டும் இருக்குது இந்த ஜாதகத்தில். இவங்களுக்கு அப்போ திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். கால தாமதமான திருமணம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கால தாமதமாக நடக்கும், ஆனால் திருமணம் நடக்கும். சரி, திருமணம் எப்போ நடக்கும்? சுக்கிர தசை கம்ப்ளீட்டாக முடியணும் இவங்களுக்கு. சுக்கிர தசை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 27வது வருஷம் 9வது மாதம் தான் முடியுது சுக்கிர தசை. அதுக்கப்புறம் சூரிய தசை வரும். சூரியன் இந்த லக்னத்திற்கு 5க்குரியவர். அவர் வந்து சனியினுடைய பார்வையில் இருந்தாலும், அதாவது என்ன சொல்கிறது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். மேஷ லக்னத்திற்கு நன்மை தரக்கூடியவர். அவர் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பெரிதாக தோஷம் செய்ய மாட்டார், மேரேஜுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டார், கல்யாணத்துக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டார். அதனால் இவங்களுக்கு சுக்கிர தசை முடிஞ்சதுக்கப்புறம் 41 வயசுக்கு அப்புறம், 42 43 வயசுக்கு அப்புறம் 43ல் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும்.
அப்போ தான் திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எப்படிப்பட்ட வரன் அமையும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய கணவன் அமைவார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கிடணும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். இவங்க களத்திர வீட்டுக்கு 7க்கு 11ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறார். அதாவது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மணமகன் தான் இவங்களுக்கு வருவார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது 7ஆம் இடத்திற்கு 11க்குடையவன் தசா இந்த பொண்ணுக்கு நடக்குது. அப்போ அவருக்கு அதாவது இவருக்கு கணவனாக வரக்கூடியவருக்கு 2ஆவதாக தான் இந்த பொண்ணு மணமகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருக்கு குழந்தை குரு பார்வை அந்த இடத்த பார்வையிடுறதுனால அவருக்கு குழந்தைகளும் நிச்சயமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மணமகன் தான் வருவார். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வெளிநாடு, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா அதாவது அந்நிய மதமாக தான் இருக்கும். இவங்க இந்துவாக இருந்தாங்க அப்படின்னா அந்நிய மதம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி முஸ்லீம்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டுக்கு போகலாம். அரேப் கண்ட்ரிஸ்க்கு தான் மோஸ்ட்லி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கிறிஸ்டியன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ல் கேது இருக்கிறதுனால அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு 7, 8 அங்கே 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. இங்கே 7, 8 இங்கே சனி இருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2வது திருமணமாக போகின்ற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். சனி இருக்கிறனால தன்னை விட கொஞ்சம் வயது அதிகமாக தான் இருப்பார். உங்களுக்கே 41 ஆயிடுச்சு, உங்களை விட கொஞ்சம் சற்று வயது அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆடவர் தான் உங்களுக்கு வருவார், கணவனாக வருவார். நீங்கள் அவரைத்தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஏற்றுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வெளிநாடு, வெளி தேசம், ரொம்ப தூர தேசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரன் வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாப்பிள்ளையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 சாய்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் திருமணம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். 41 வயசுக்கு மேலே சுக்கர தசா முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசாவில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமணம் நிச்சயமாக நடக்கும். இந்த சகோதரிக்கு திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கு நம்ம தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஜோதிட சம்பந்தமான கேள்விகளுக்கு யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவு செய்யுங்க. நான் உங்களுக்கு பதில் தர முயற்சிக்கிறேன். டிம்பிள் அம்மா ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.